1949 செப்டம்பர் 17ஆம் நாள் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய பொழுது எவற்றையெல்லாம் தன்னுடைய லட்சியங்களாக வெளிப்படுத்தினாரோ அவை அனைத்தையும் கால நடையில் அவர்கள் எப்படி ஒவ்வொன்றாக இழந்து நிற்கிறார்கள் என்பதை முழுமையாக தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு அந்த கட்டுரை தொடர். எப்படி நீங்கள் எவ்வளவு நாள் எழுதுவீர்கள் என்றார். நான் 2 பகுதியாக பிரித்து கொள்ளப் போகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் தளத்தில் எப்படி பண்பாட்டை சீரழித்திருக்கிறது என்பதை சொல்வது ஒன்று. பொதுவாக தமிழர்களிடம் ஒரு தவறான கற்பிதம் இருக்கிறது. தமிழை வளர்த்தவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தவர்கள்தான் என்பது போல தமிழை அழித்தவர்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தமிழால் வளர்ந்தவர்களே தவிர தமிழை வளர்த்தவர்கள் இல்லை. நச்சு இலக்கியங்களைத்தான் தமிழகத்திற்கு தந்திருக்கிறதே தவிர நல்ல இலக்கியங்களை ஒருபோதும் தந்ததில்லை என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிகப்பெரிய தளபதிகளாகவும் தலைவர்களாகவும் வலம் வந்தவர்கள் ஏடெடுத்து பேனாவை திறந்து எழுதுகிற பொழுது எழுதிய எழுத்துக்கள் என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஒவ்வொருவரும் எழுதிய சிறுகதைகளை நான் சொன்னேன். உடனே ஜோ சொன்னார், நண்பனே துக்ளக் இதை தாங்காது என்றார். இதையெல்லாம் நீங்கள் எழுதாமல் இருப்பது நல்லது என்றார். ஏனென்று கேட்டேன். நீங்களோ ஸ்கூட்டரில் வருகிறீர்கள், ஒரு நாள் லாரி அடித்து நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள். எனவே அந்த பகுதியை அவர் என்னை எழுத விடவில்லை. எது குறித்தும் எவர் குறித்தும் எந்த நிலையிலும் அஞ்சுவது என் வாழ்விலேயே கிடையாது. அச்சமே கீழ்களது ஆச்சாரம் என்று நினைப்பவன் நான். ஸ்தாபன காங்கிரசிலே இருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஜனதா கட்சியாக மாறி ஜனதா கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைக்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கலகக்காரனாகவே கொடிபிடித்தவன் நான். அப்படி ஒரு கட்டத்தில் நெல்லை ஜெபமணியும் நானும் தனியாகவே வெளியேறி தமிழக ஜனதா கட்சி என்று ஒன்றை தொடங்கினோம். நான் அப்பொழுது சோ அவர்களிடம் சொன்னேன், இந்த தமிழக ஜனதா கட்சியினுடைய ஆதர்சமாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் ஒன்றுமில்லாத ஒரு ஆண்டி, ஜெபமணியும் ஒன்றுமில்லாத ஒரு பரதேசி, உங்களுக்கு நீங்கள் பின்புலமாக இருக்க வேண்டும் என்றேன். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் எங்கள் மேடையில் வந்து பேச வேண்டும் என்றேன். முதலில் மயிலாப்பூர் மாங்கொல்லையில் நாங்கள் நடத்திய பிரம்மாண்டமான கூட்டம். 1971 பொது தேர்தலின் பொழுது பல தலைவர்கள் பேசுவார்கள், பல தலைவர்கள் அகில இந்திய தலைவர்கள். இவர்களெல்லாம் பேசுகிற கூட்டங்களுக்கு கூடுகிற கூட்டத்தை விட ஒரு சின்ன சுவரொட்டி துக்ளக் சோ பேசுகிறார் அவ்வளவுதான் இருக்கும். கடற்கரையில் கடல் அலைகளை விட அதிகமான மக்கள் தலைகளை பார்த்தது சோ அன்றைக்கு பேசிய கூட்டங்கள். பிறகு பனகல் பார்க் அருகே தியாகராய நகரில் 2வது கூட்டம் போட்டோம். அந்த கூட்டமும் மகத்தான மக்கள் கூட்டமாக இருந்தது. சோ சிறப்பாக பேசினார். 3வதாக மதுரையில் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அந்த கூட்டத்தில் சோ அவர்கள் பேச தொடங்கிய பொழுது சில பேர் ஆசிட் பாட்டிலை எடுத்து வீசினார்கள். அந்த நேரத்தில் அவரை சுற்றி சூழ்ந்து காப்பாற்றுவதற்காக நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்திருந்த பொழுது எங்கள் சட்டை முழுவதும் எரிந்து போனது. காலையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அவரும் நானும் அவருடைய நண்பரும் சென்றோம். அங்கே நவகிரகங்கள் இருந்த இடத்தை அவர் சுற்றி வருவதற்கு முன்பு அகல் விளக்கை ஏற்றி அதை வைக்கப் போனார். அது கொஞ்சம் தவறி விழுந்து அவர் கையை சுட்டு விட்டது. அப்பொழுதே ஒரு தீச்சகுனம் என்பது போல் அவர் நினைத்தார். அதே போன்று அங்கே ஆசிட் அவர் மீது அடிக்கப்பட்டு அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார்.